லாவண்யா பார்த்தோம்னா சுயம்புவாய் மூலஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் எழுந்தளிச்சுக்குள்ள ஒரே தலம் பார்த்தோம்னா குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயில் தான். சில கோயில்ல பார்த்தோம்னா சனீஸ்வர பகவான் ஒரு துணை கோயில் துணை கடவுளா தான் பார்க்கப்படுவார். ஆனா இங்க குச்சனூர்ல ஒரு சுயம்பு லிங்கமாய் ஒரு காட்சி அளிக்கிற ஒரே இடம் பார்த்தோம்னா இந்த சனீஸ்வர பகவான் கோயில் தான். அதாவது பார்த்தா இந்த கோவில் சிறப்பம்சம் முக்கியமா அம்சம் பார்த்தோம்னா சுரபி நதிக்கரையில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்தோன்னா இங்க இருக்கிற சனீஸ்வர பகவான் பார்த்தோன்னா ரகு வம்சத்துல பிறந்தவர். மேலும் பார்த்தோன்னா இந்த கோவில்ல பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய 3 கடவுள்களை ஒருங்கிணைக்கும் விதமாக பார்த்தோம்னா இந்த கோவில்ல 3 ஜோடி கண்கள் அமைந்திருக்கு. அதாவது சனீஸ்வர பகவானுக்கு 3 ஜோடி கண்கள் இந்த கோயில் அமைந்திருக்கு. 4 கால்களுடைய இந்த கோயிலை அமைந்திருக்கு லாவண்யா. மேலும் பார்த்தோன்னா இந்த கோவிலுக்கு பக்தர்களுக்காக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியில பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வருபவர்களை கோவில் உள்ள நுழையும் வழியிலே தர்மஸ்கள் மூலியமாக அவர்களோட கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது. மேலும் பார்த்தோம்னா கிருமி நாசினி மூலியமா தொலைக்கப்பட்டு உள்ள அனுப்பப்படுகிறது. முன்னதாக பார்த்தோம்னா 10 வயதுக்கு உட்பட்ட முதல் மேலும் பார்த்தோம்னா 65 வயதுக்கு மேற்பட்ட வரை அனுமதிக்கப்பட மாட்டாது என கூறப்பட்ட நிலையில பலர் குடும்பமாக தங்கள் சிறு குழந்தைகளை கூட்டி வந்ததுனால வேற வழி இல்லாம அவங்களே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வராங்க லாவண்யா. கட்டுப்பாடுகளுடன் அங்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதாக சொல்லியிருந்தீர்கள். என்னென்ன நெறிமுறைகள் எல்லாம் கோவில் நிர்வாகம் இந்த தரப்பிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது மற்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் என்ன ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது பாலாஜி? அதாவது பார்த்தோன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு பல லட்சக்கணக்கான வருவதனால கிட்டத்தட்ட 500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. பார்த்தோம்னா 17 இடங்கள்ல சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டிருக்கு. 4 ஹெலிகாப்டர் மூலியமாக அங்க நடப்பு நிகழ்வுகளை காவல்துறை தொடர்ந்து கண்காணித்து ஈடுபட்டு வராங்க. மேலும் பார்த்தோன்னா பக்தர்கள் வரும் வசதிக்காக கிட்டத்தட்ட 22 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தோன்னா தேனி முதல் மற்றும் சின்னனூர் பகுதியில ஏராளமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. இருந்த போதிலுமே இங்க இருக்கும் பக்தர்களுக்கு உடனடியாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அருகிலே மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தோம்னா இங்க ஒரு அவசர சிகிச்சை அளிக்கும் இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு காவல்துறை. அதாவது பார்த்தோம்னா இங்க இருக்கும் பக்தர்கள் பார்த்தோம்னா பக்கத்துல உள்ள சுரபி நதிக்கரையில குளிச்சுட்டு அதாவது தங்கள் உடைகளை ஆற்றிலே கலந்து போவார்கள். ஆற்றில் நீரோட்டம் சற்று அதிகமா இருக்கிறதுனால ஏதோ அசம்பாவித சம்பவம் நடப்பதை தடுக்கும் விதமா இந்த பகுதியில் உள்ள தீயணைப்பு துறை வீரர்கள் எல்லாமே ஆற்றின் கரையில தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க லாவண்யா. பாலாஜி, அங்கு வழக்கமாக எத்தனை மணிக்கு எத்தனை கால பூஜைகள் நடைபெறும்? இன்று சனிப்பெயர்ச்சி நடைபெறுவதையொட்டி என்னென்ன பூஜைகளுக்கெல்லாம் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? இங்கு திருநள்ளாறு தீர்த்த குளத்தில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதை போல அங்கு குளிப்பதற்கு தடை எதுவும் விதிக்கப்படவில்லையா? வழக்கம் போல்தான் காணப்படுகிறதா? அதாவது பார்த்தோம்னா லாவண்யா, ஒவ்வொரு சனிக்கிழமை இந்த சனீஸ்வர பகவானை தரிசிக்க தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலும் வருவாங்க. குறிப்பா பார்த்தோம்னா ஆடி மாதத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தோம்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு லட்சக்கணக்கான பக்தர் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படும். ஆனால் கடந்த ஆண்டை பொறுத்த மட்டும் இந்த ஆண்டு பார்க்கும்போது பார்த்தோம்னா பக்தர்கள் கூட்டம் எண்ணிக்கை மிகவும் குறைவாக காணப்படுகிறது. அதற்கு இந்த பகுதியில் நிலவும் பணி ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றொரு புறம் பார்த்தோம்னா கொரோனா குறித்த அச்சம் இருக்கலாம் சரண்யா. இப்ப பார்த்தோம்னா குச்சனூர் திருநள்ளாறுல குளிக்க தடை விதித்த நிலையில இந்த பகுதியில அந்த எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை. மாவட்ட நிர்வாகமும் இந்து அறநிலையத்துறையும் பக்தர்கள் குளிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. அதாவது பார்த்தோம்னா இங்க வரும் பக்தர்கள் இந்த சுரபி நதியில குளித்து விட்டு தங்களின் உடைகளை ஆற்றிலே விட்டு செல்வாங்க. அதற்கு இங்க எவ்வித தடையும் இல்லை லாவண்யா. பாலாஜி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க, மீண்டும் பேசலாம். பல்வேறு கோவில்களிலும் சனி பகவான் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு இடங்களிலும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தர்பாரணீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சனி பகவானுக்குரிய அந்த சிறப்பு ஆராதனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல வட திருநள்ளாறு என்று போற்றப்படும் பொழிச்சரூரில் இருக்கும் ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலயத்திலிருந்தும் நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவான் ஆலயத்திலிருந்தும்
திருவாரூர் திருக்கொள்ளிக்காடு பஞ்சின் மெல்லடி உடனுரை கொள்ளிக்காடார் பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்திலிருந்தும் சிறப்பு வழிபாடுகளான இந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பொழிச்சலூரிலிருந்து நமது செய்தியாளர் கதிரவன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். கதிரவன், பொழிச்சலூர் ஆலயத்தில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? எத்தனை பூஜைகள் நடைபெற இருக்கின்றன? லாவண்யா, ஒரு ராசியில் அதிக காலம் ஆதிக்க செலுத்தக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம் பெயர்ந்திருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்வானது 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது. அதாவது மகர ராசிக்கு மீண்டும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஆதிக்கம் செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். தற்போது வாக்கிய பஞ்சாங்கப்படியான இடப்பெயர்ச்சி நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதமே திருக்கணித பஞ்சாங்கப்படியான சனி பயிற்சியானது நடைபெற்றுவிட்டது. ஆனால் ஆலயங்களுடைய வழக்கப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவதால் இன்றைக்கு இந்த சனி பயிற்சியானது கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயத்தை பொறுத்தவரை வட திருநள்ளாறு என இங்கு இருக்கக்கூடிய பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. கொரோனா கட்டுப்பாடு இருக்கக்கூடிய நிலையில் தனி மனித இடைவெளியும் முகக்கவசமும் அணிந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே இந்த பகுதியிலே அனுமதி வழங்கப்படுகிறது. குறிப்பாக அதிகாலை முதலே சனி பகவானுக்கு வேள்விகள் நடத்தி அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதற்கு பிறகு மந்திரங்கள் ஓதி தீபாராதனை காட்டப்பட்டு தற்போது இந்த வழிபாடானது நடந்து வருகிறது. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் கருமை நிற ஆடை அணிந்து வந்து சனி பகவானை தரிசித்து வருகின்றனர். எல் தீபம் ஏற்றி இன்றைய தினம் வழிபடுவதன் மூலம் சனியிலிருந்து ஏற்படக்கூடிய ஆதிக்கத்தை தவிர்க்கலாம் என்பது இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக ஏராளமான பக்தர்கள் வர முடியாவிட்டாலும் சனி இடம்பெயர்ந்த காலத்தில் இருந்து 48 நாட்களுக்குள் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து தரிசனம் செய்து கொள்ளலாம் என்பது ஜோதிடர்கள் கருத்தாக இருக்கக்கூடிய நிலையில் குறைந்த அளவிலான பக்தர்களே இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கின்றனர். அவர்கள் எல் தீபம் சாற்றி எள்ளு சோறை இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கி வருகின்றனர். லாவண்யா, கதிரவன், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து திருவாரூர் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் ஆலயத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் காதர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். காதர் ஹுசைன், அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்தும் கோயில் நிர்வாகம் தரப்பிலிருந்தும் செய்யப்பட்டிருக்கு? பக்தர்களுடைய வருகை எப்படி இருக்கிறது காதர் ஹுசைன்? அதாவது லாவண்யா, திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்தில் தற்பொழுது சனி பெயர்ச்சி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்ந்ததை அடுத்து இந்த தலம் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த தலம். ஏனென்றால் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கொள்ளிக்காடு கிராமத்தில் அருள்மிகு பஞ்சமின் மெல்லடி உடனுடை கொள்ளிக்காடார் திருக்கோவில்ல பொங்கு சனீஸ்வரர் நின்ற தனி சன்னதியில் அமைஞ்சிருக்காரு. தனி சன்னதியில் அமைஞ்சதால இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாகவே பார்க்கப்படுது. இங்கு சனி பகவான் இடம்பெயர்ந்ததை அடுத்து தற்பொழுது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் என்பதை செய்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கொரோனா காலம் என்பதால் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் இங்கு ஏராளமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே உடல் வெப்பம், அதே போல கொரோனாவுக்கான ஆரம்ப கட்ட பரிசோதனை அனைத்துமே செய்யப்படுகின்றது. செய்த பிறகே உள்ளே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். 10 வயதுக்கு உட்பட்டவர்களும் அதே போல 60 வயதுக்கு மேற்பட்ட பக்தர்கள் யாரும் இங்கே அனுமதிக்கப்படுவது கிடையாது. பொதுமக்கள் அனைவரும் அனுமதிக்க கிடையாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 5:22க்கு புலம்பெயர்ந்ததை அடுத்து இங்கு ஏராளமாக அதுக்கு முன்னதாகவே இங்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு யாகம் அபிஷேகம் என்பது நடைபெற்றது. தற்போது சிறப்பு அலங்காரம் காட்டப்பட்டு தீபாராதனையும் காட்டப்பட்டு வருகிறது. ஒளிபரப்பை நேரடியாக காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க கொரோனா காலம் என்பதால குறைந்த அளவிலான பக்தர்கள், அதாவது 50க்கும் எண்ணிக்கைக்கு குறைவான பக்தர்களே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்ற பக்தர்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் கோவில் முன்பு காத்திருக்கிறார்கள். அவர்கள் 7 மணிக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். இங்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பாதுகாப்பு பணிக்காக சிசிடிவி கேமராக்கள் மற்றும் தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் உள்ளே வருவதற்கு ஒரு வழியும் வெளியே செல்வதற்கு மற்றொரு வழியும் ஏற்பாடு செய்துள்ளது. அவர்கள் ஒருவரும் சமூக இடைவெளியுடன் 1 மீட்டர் இடைவெளி விட்டுதான் உள்ளே வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவர்களுக்கு ஏதேனும் உடலில் உபாதைகள் ஏற்பட்டாலோ உடல் நிலை சரியில்லாமல் இருந்தாலோ உடனடியாக மருத்துவர்கள் பரிசோதனை செய்வதற்காக மருத்துவ குழுவும் இங்கு உள்ளது. தீயணைப்பு வாகனங்கள், அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பக்தர்கள் ஒருவருடைய நடவடிக்கையும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கண்காணிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை கண்காணிப்பதற்காக சீருடை மற்றும் சீருடை இல்லாத காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உள்ளே வரக்கூடிய அனைவருமே வெப்பமானி மூலமும் அதே போல பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலமாகவும் சோதனை செய்த பிறகு கிருமி நாசினி கையில் தெளிக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். வரக்கூடிய பக்தர்கள் அமரக்கூடாது. வந்தவுடன் உடனடியாக சாமி தரிசனத்தை செய்துவிட்டு உடனடியாக கடந்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் கொரோனா மற்றும் பனிப்பொழிவு அதிகம் உள்ள காரணமாக தற்பொழுது
குறைந்த அளவிலான பக்தர்களே வந்து கொண்டிருக்கிறார்கள். கால நேரம் ஆக 8 மணிக்கு மேலாக அதிக அளவிலான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப அப்படியே வந்தாலும் இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது இந்த தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு குடிபெயர்ந்ததால் அந்த ராசிக்காரர்கள் அனைவருமே வந்து இங்கு சிறப்பு தரிசனம் என்பது சிறப்பு செய்தும் அதே போல சிறப்பு அலங்காரமும் கண்டுகளித்தும் சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கு வரக்கூடியவர்கள் 48 நாட்களுக்குள்ளாக வந்து என்றாவது ஒரு நாள் தரிசனம் செய்து கொண்டு செல்லலாம், அபிஷேகம் செய்து கொள்ளலாம் என்பதால் பக்தர்களின் கூட்டம் என்பது வருகை என்பது குறைவாகவே இருக்கிறது. லாவண்யா. காதர் ஹுசைன், நீங்க இணைப்பில் இருந்து தொடர்ந்து பேசலாம். திருநள்ளாறிலிருந்து செய்தியாளர் ரஹ்மானிடம் பேசலாம். ரஹ்மான், முன்பு சொன்னது மாதிரி 5:22 மணிக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். அங்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தர்களுக்கு வந்து எப்போதும் கோவில் திறந்திருக்கும் என்று கூறியிருந்தார்கள் என்றால் முன்னிடலாம் 48 நாட்களுக்குள் பக்தர்கள் வந்து செல்லலாம் என்ற அந்த கட்டுப்பாடுகள் இருந்த நிலையில் தற்போது ஆன்லைனிலும் கூட முன்பதிவுகள் எல்லாம் நடைபெறுகிறது. அந்த நடைமுறைகள் எப்படி இருக்கிறது? இன்று கோவில் எவ்வளவு நேரம் திறந்திருக்கும் என நிர்வாகம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா லாவண்யா, அதாவது தற்போதுதான் பக்தர்கள் அனைவரும் உள்ளே வந்திருக்கின்றார்கள். அவர் நீண்ட வரிசையிலே அதாவது சமூக இடைவெளி கடைபிடித்து அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து சனீஸ்வர பகவானை தரிசிப்பதற்காக பக்தர்கள் அனைவரும் கோயிலுக்குள்ளே வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட நீண்ட வரிசைகளை தனித்தனியாக பிரித்திருக்கின்றார்கள். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக என்ற வரிசையை அவர்களுக்கு பிரித்திருக்கின்றார்கள். அனைவருமே தற்போது சமூக இடைவெளியுடன் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று, அதாவது நேற்றோடு அந்த ஆன்லைன் பதிவு நிறுத்தப்பட்டது. தற்போது நீதிமன்ற உத்தரவு வந்தது பின்பாக தற்போது ஆன்லைன் என்பது தொடங்கி இருக்கின்றது. மேலும் நேற்றைய தினம் யாரும் வர முடியாத பக்தர்கள், அதாவது அவர்கள் அந்த தடையின் காரணமாக வர முடியாத பக்தர்கள் வரும் 3ஆம் தேதி வரை இந்த கோயிலுக்கு எப்போது வேண்டாலும் வந்து செல்லலாம். இருந்த போதிலும் இந்த 48 நாளுக்கு, அதாவது விண்ணப்பிக்கின்றவர்களுக்கு இந்த கோயிலில் எந்த நாளைக்கு அந்த அதாவது ஒரு நாளை பொறுத்தவரை 8000 to 9000 பேர் தான் உள்ளே அனுமதிக்கப்படும் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கான தேதி என்பது ஆன்லைனிலே வழங்கப்படுகின்றோம். அந்த தேதி பிரகாரமே அவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தரிசிப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஆகவே அந்த இதில் எந்தவித சிக்கலும் இல்லை. தொடர்ந்து அனைத்து பக்தர்களுமே இதை தரிசிப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து கோயிலை பொறுத்தவரை இன்றைய தினம் தொடர்ந்து திறந்திருக்கும். பக்தர்கள் எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் உள்ளே சென்று வருவதற்கு அந்த கோயில் திறந்திருக்கும். ஏனென்றால் இந்த திருநள்ளாறு தலம் என்பது மிகவும் ஒரு பெயர் பெற்ற ஒரு தலம். ஏனென்றால் இந்த திருநள்ளாறு என்ற ஒரு வார்த்தையே வந்து நல்லாரா என்றுதான் அழைப்பார்கள் தர்பாரணீஸ்வரை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்றவர். ஏனென்றால் திருநள்ளாறு ஆலயம் தர்பை அடர்ந்த வளர்ந்த ஒரு காரணத்தால் இந்த பகுதி தர்பாரணம் என்ற முதலில் வழங்கப்பட்டது. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஈசானை தர்பாரணீஸ்வரி என்றும் அம்பிகையை பிரணயேஸ்வரி என்றும் அழைக்கின்றார்கள். நாமராஜ மன்னனை சனி பகவான் பிடித்ததிலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு ஆட்படுத்திய காரணத்தால் இந்த தலம் நல்லாறு என அழைக்கப்படுகின்றது. இந்த தலத்திற்கு அதாவது ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து வந்து தங்களுடைய அந்த தோஷத்தை நீக்குவதற்காக வந்திருக்கின்றார்கள். அதாவது இந்த இடத்திலே அவர்களுக்கு விளக்கு ஏற்றுவது வழக்கம். ஆனால் அந்த விளக்கு ஏற்றுவதற்கான அனுமதி என்பது தற்போது கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் பக்தர்களுடைய கூட்டம் அந்த பகுதியில் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தால், ஏனென்றால் அவர்கள் விளக்கேற்றி அந்த தன்னுடைய தோஷத்தை முடித்துவிட்டு தான் அவர்கள் கோயிலில் விட்டு வெளியேறுவார்கள். அது தற்போது அவர்களுக்கு அதுக்கான அனுமதி வழங்கப்படவில்லை. இருந்த போதிலும் கோயிலுக்கு சென்று அனைத்து சன்னதிகளும் தர்பாரணீஸ்வரர், பிரணாம்பிகை, முருகன், விநாயகர் உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளும் அவர்கள் வணங்கிவிட்டு கடைசியாக சனீஸ்வரரை வணங்கிவிட்டு அவர்கள் செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றன. பக்தர்கள் தற்போது அமைதியாக உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்தவித இடையூறும் அவர்களுக்கு இல்லை. மேலும் நின்று கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் தேவை என்றாலும் உடனடியாக கொடுப்பதற்கு கோயில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பக்தர்கள் அனைவரும் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தற்போது மேலும் அதிகமான பக்தர்கள் வெளியே வந்து கொண்டிருப்ப தகவல் வந்திருக்கின்றது. ஏனென்றால் பகல் விடிய தற்போது பக்தர்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றவர்கள் தொடர்ந்து, அதாவது பேருந்து இயக்கம் தொடர்ந்த பின்பு அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தற்போது அதாவது 18,000 ஆன்லைன் பாஸ் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினத்திலே எப்படியாவது ஒரு 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் அனைவருமே இன்று முழுவதுமாக சனீஸ்வர பகவானை தரிசிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோயில் நிர்வாகம் செய்திருக்கின்றது. புதுச்சேரி அரசு
பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இங்கு நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சனீஸ்வரன் நாம் சொல்லவும் சனீஸ்வரனை போல கொடுப்பவரும் இல்லை என்று ஏற்கனவே சொன்னீர்கள். அதே போன்று சனீஸ்வரனை எந்த ராசிக்காரராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதை வழங்கியே செல்வார். இங்கிருந்து இந்த கோயிலிருந்து செல்லக்கூடிய பக்தர்கள் தனக்கு நன்மை கிடைக்கும், நல்ல வரன் கிடைக்கும், நல்ல நன்மை கிடைக்கும், அதாவது நீடித்த ஆயுள் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இங்கிருந்து அவர்கள் செல்வார்கள். அந்த வகையிலே இந்த சனிப்பயிற்சி விழா என்பது மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. சனீஸ்வர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசித்திருக்கின்றார். 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு என்பது மிகவும் விமர்சையாக நடந்திருக்கின்றது. சனீஸ்வர பகவானுக்கு பல்வேறு தீபாராதனைகளும் பல்வேறு அபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் சனீஸ்வர பகவான் காக்கை வாகனத்தில் தான் அவருடைய வாகனம் என்பது காக்கை வாகனம். ஆகவே சனீஸ்வர பகவான் உற்சவ மூர்த்தியாக இருக்கின்றார். அவர் தங்கக்காக வாகனத்திலே அவர் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். அந்த இடத்திலே போலீசார் அவர்களுக்கு ஏராளமான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிற அந்த தங்கக்காக வாகனத்திற்கு அருகே அங்கு சென்றும் இந்த பக்தர்கள் அந்த உற்சவ மூர்த்தியை கண்டு தரிசித்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு இந்த இடர்பாடான நேரத்திலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. பக்தர்கள் தற்போது அந்த இடத்திலே அதிக அளவு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து பக்தர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதத்திலும் எங்குமே தடை இருக்கக்கூடாது என்ற விதத்திலே நான் ஏற்கனவே சொன்னது கொண்டு உள்ளே 200 பக்தர்கள் இருக்க வேண்டும், வெளியிலே மற்றவர்கள் அதை பார்த்துக் கொள்ள இருக்க வேண்டும். அவர்கள் வந்த பின்புதான் பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இதை கோயில் நிர்வாகம் சரியாக கடைபிடிக்க வேண்டும், மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும், காவல்துறை கண்காணிக்கப்பட வேண்டும். இவ்வாறு ஒரு 3 அடுக்கு கண்காணிக்கப்படுகின்றது. அந்த வகையிலே திருநள்ளாறு சனிப்பயிற்சி என்பது மிகவும் விமர்சையாக நடந்திருக்கின்றது. லாவண்யா, இணைப்பில் இருங்க ரஹ்மான். வழிபாடு செய்வதற்காக பக்தர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நீதிமன்றத்தின் மூலம் சனீஸ்வரரை நீக்கிவிட்டதாக தருமபுர ஆதீனம் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கடைபிடித்து தமிழக அரசுக்கு பக்தர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் பேசலாம். காதர் ஹுசேன், திருக்கொள்ளிக்காடு பஞ்சின் மெல்லடி உடனுரை கொள்ளிக்காடார் பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் இதற்காக சிறப்பு பெற்றிருக்கிறது. அந்த திருக்கோவிலில் பக்தர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள்? அதாவது லாவண்யா, இந்த கோவிலினோட சிறப்பு என்னவென்றால் சனி பகவான் தனி சன்னதியில் அமைந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள திருக்கொள்ளிக்காடு கிராமத்தில் அருள்மிகு பஞ்சின் மெல்லடி உடனுரை கொள்ளிக்காடார் திருக்கோவிலில் கோவிலின் வடதுபுறத்தில் தனி சன்னதியில் அமைந்திருக்கிறார். இங்கு தென்னிந்தியாவிலேயே இங்குதான் தனி சன்னதி என்பது இவருக்கு அமைந்துள்ளது. இது ஒரு தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே அவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம். தற்பொழுது கொரோனா காலம் என்பதால் இங்கு தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே ஏராளமான கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டுள்ளது. உள்ளே வரக்கூடிய பக்தர்கள் சமூக இடைவெளியை விட்டுதான் வர வேண்டும். அவர்கள் கட்டாய முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். 10 வயதுக்கு உட்பட்டவர்களும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் கண்டிப்பாக உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சாதாரணமாக இந்த கோவில் ஏராளமான கூட்டம் என்பது பக்தர்களின் கூட்டம் என்பது அலைமோதும். தற்பொழுது கொரோனா காலம் மற்றும் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக கூட்டம் என்பது குறைவாகவே காணப்படுகிறது. அவர்களை கண்காணிப்பதற்காக ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையும் காட்டப்பட்டது, சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் யாகங்களும் வழங்கப்பட்டது. லாவண்யா, சனிப்பெயர்ச்சி விழா இன்று 5:22 மணிக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது. பல்வேறு கோவில்களிலும் புதுவை திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தர்பாரணீஸ்வரர் ஆலயத்திலும், தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலிலும், திருவாரூர் திருக்கொள்ளிக்காடு பஞ்சின் மெல்லடி உடனுரை கொள்ளிக்காடார் பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்திலும் இருந்து மற்றும் பொழிச்சலூரில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திலிருந்தும் பல்வேறு இடங்களிலும் சிறப்பு வழிபாடுகளும் ஆராதனைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்றன. 5:22 மணிக்கு சரியாக சனீஸ்வர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். பல்வேறு ராசிக்காரர்களும் தங்களுக்கான பரிகாரங்களை செய்திருக்கிறார்கள். தனது ராசியிலிருந்து நீங்கியதற்காகவும் பரிகாரங்களை சில ராசிக்காரர்களும் செய்திருக்கிறார்கள். நேரடி காட்சிகளை பார்த்திருந்தோம். செய்தியாளர்கள் களத்திலிருந்து தகவல்களை வழங்கியிருந்தார்கள். தனுசிலிருந்து மகர ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். சனியை போல் கொடுப்பார் இல்லை என
தருமபுர ஆதீனம் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்திருந்த போது தெரிவித்திருந்தார். பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி பல்வேறு கோவில்களிலும் வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாள் முழுவதும் கூட சில ஆலயங்கள் திறந்திருக்கும் என செய்தியாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். திருநள்ளாறு வருபவர்களுக்கு முன்னதாக கொரோனா பரிசோதனை தேவை என்று கூறப்பட்டிருந்த நிலையில் பின்னர் அது தேவையில்லை என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியதை அடுத்து மாவட்ட நிர்வாகம் அதனை விலக்கிக் கொண்டது. மேலும் நலதீர்த்தம், பிரம்ம தீர்த்தத்தில் குளிப்பதற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. கோவிலுக்கு வெளியே அன்னதானமுக்கும் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நெரிசலை தடுக்க நீண்ட வரிசை அமைக்கப்பட்டு நுழைவு வாயிலில் கிருமி நாசினி பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோயில்களிலும் தனிமனித இடைவெளியை பின்பற்றுவது, முகக்கவசம் அணிவது போன்ற கொரோனா கட்டுப்பாடு விதிமுறைகளும் பின்பற்றப்படுகின்றன. திருநள்ளாறு தர்பாரேஸ்வரர் ஆலயம், தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவான் ஆலயம், திருவாரூர் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் மற்றும் பொழிச்சலூர் ஆலயம் ஆகிய பல்வேறு ஆலயங்களிலிருந்தும் புதிய தலைமுறை வாயிலாக நேரடி காட்சிகளை பார்த்தோம். சரியாக 5:22 மணிக்கு வாக்கிய பஞ்சாக்கத்தின்படி சனீஸ்வர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் 140 இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி 60,000 மின்னணு அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ந்த சனிப்பெயர்ச்சி 2020 சிறப்பு நேரலையை பார்த்தோம். அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.